தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள், இந்த உங்கள் யாரை குறிக்கிறது? ஊழியனுக்கு அவனுடைய குறைச்சலை நீக்கும்படிக்கு கொடுத்தவர்களுக்கு மாத்திரம் இந்த வசனத்தை பவுல் சமர்ப்பிக்கிறார். This verse is dedicated to all the supporters, to the minister of God. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி சப்போர்ட்டர்ஸ் ஆகிய உங்கள் குறைவை எல்லாம், ஊழியனோடு கனெக்ட் பண்ணப்பட்ட உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே கையை தட்டுங்கள். ஆமென். நேரா புதிய ஏற்பாட்டுக்கு வந்துருவோம். புதிய ஏற்பாடு இதை அங்கீகரிக்கிறதா? தேவனுடைய மனுஷனுக்காக, தேவனுடைய மனுஷரிடத்தில் தேவனுடைய ஊழியங்களுக்கு நாம் கொடுக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதாக இந்த மாதிரி கனெக்டிங் வித் த மினிஸ்டர் ஆஃப் காட். ஊழியம்னே நான் பேசல, கனெக்டிங் வித் த மினிஸ்டர் ஆஃப் காட். எலியாட்ட நம்ம கனெக்ட் ஆச்சு, ஒரு சேனல் ஓபன் ஆயிடுச்சு. புதிய ஏற்பாடு இதை அங்கீகரிக்கிறதா? ஒரு பிரபலமான வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4:18 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிரபலமான வசனம். ஆமென் சொல்லுங்க. ஆனா இந்த உங்கள் யாருன்றது ரொம்ப முக்கியமானது. அது ஒரு படத்துல ஜோக் போட்டுருந்தேன். என் ஒய்ஃப் நான் வேலை பார்க்க எப்ப கூப்பிட்டாலும் வந்துருவா. பக்கத்து, அப்ப நான் கூப்பிட்டேன் வரல அப்படின்னா, நீ கூப்பிட்ட அப்புறம் வருவா. என் ஒய்ஃபு அதான் எனக்கு டீ கொண்டு வந்து நான் சொன்னா தான் வருவா. இப்ப ஒரு டயலாக், ஒரே டயலாக் தான், ஆனா எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒருத்தர் தான் ஒய்ஃப நான் டீ கொண்டு வந்துருவா அப்படின்னா, அப்ப நான் கூப்பிட்டேன் கொண்டு வரலையே அப்படின்னு கேட்க முடியாது. தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம், அந்த உங்கள் யாரு? எங்க குறைவை அவர் நிறைவாக்கலே அப்படின்னா, அந்த உங்கள் அவர் யார சொல்றாரு? வாசிப்போம். 15ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறு ஒரு சபையும் எனக்கு உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் பணம் இல்லாம இருந்தப்ப, வளர்ச்சியில் அப்பதான் வந்துகிட்டு இருந்தப்ப நீங்க மட்டும் தானே எனக்கு கொடுத்தீங்க. நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க, வேற யாரும் எனக்கு கொடுக்கல. என் குறைச்சலை நீக்குவதற்கு 2 தரம் நீங்க தான் எனக்கு அனுப்புனீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு என் தேவன் உங்கள் குறைவைகள் அப்படி வராரு. கையத்தட்டு. ஆமென், ஆமென். யாருக்கு சொல்லுகிறார் அந்த வசனம்? ஒரு ஊழியக்காரன் சொல்றான், எனக்கு ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்தீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீங்கள் தீர்ப்பதற்கு 2 தரம் எனக்கு அனுப்பினீர்கள். எனக்கு, நான் ஒரு ஊழியக்காரனாகி எனக்கு நீங்கள் இவ்விதமாய் கொடுத்திருக்கிறீர்கள். ஆகையால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள், இந்த உங்கள் யாரை குறிக்கிறது? ஊழியனுக்கு அவனுடைய குறைச்சலை நீக்கும்படிக்கு கொடுத்தவர்களுக்கு மாத்திரம் இந்த வசனத்தை பவுல் சமர்ப்பிக்கிறார். This verse is dedicated to all the supporters, to the minister of God. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி சப்போர்ட்டர்ஸ் ஆகிய உங்கள் குறைவை எல்லாம், ஊழியனோடு கனெக்ட் பண்ணப்பட்ட உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே கையை தட்டுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். இது நிறைவேறும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். இது எல்லாருக்கும் நடக்கும். ஆனா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நடக்கும். ஏனென்றால் இது ஊழியக்காரனின் சுதந்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்க ஊழியக்காரராக இருக்கும் பட்சத்தில் அது உங்க பேருக்கு பாண்டு போட்டு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். அது உங்க சொன்னபடி கேட்கும். எங்க வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குன்னா, அந்த நாய்
சிட் அப்படின்னு நம்ம சொன்னா, மத்தவன் சொன்னா கேட்காது. அல்லது ஒரு சில கமெண்ட் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஆனா நான் சொன்ன என்ன சொன்னாலும் கேட்கும். அப்படித்தான் சில வசனங்களை சிலருக்கு தேவன் சமர்ப்பிக்கிறார். இந்த வசனம் உங்களுக்கு சமர்ப்பணம். கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் என்னோடு உடன்பட்டவர்களுக்கு, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லோருக்கும் இந்த வசனம் சமர்ப்பணம். ஆமென், ஆமென்.